Mind-blowing velour. கங்கை அம்மா நீரின் தெய்வம், கருணை மலர் போலே வாழும் அவநீர் போற்றி புனித நதி, பரமசக்தி நீயே சுத்தி. இமயமலையிலே உதித்த நீரே, ஈசனின் கடையிலோ ஒடிய பேரே, மண்ணுக்கு வாழ்வை தந்தவளே மாதேவி நின் புனித ஒளியே சரணம். காலங்காலமாய் வழிபட்டோம், கண்கள் நீராக கனிந்தாடும், நஞ்சையும் நீக்கிய நற்கடல் நமக்கு தாயாக நின்றதல். வேகம் குறைக்கும் மகிமை, விண்ணுலகிலும் புகழ் சிறை, ஆர்த்தி எடுத்து ஆடி பாடி அம்மன் தரிசனம் நாளும் தேடி. கங்கை அம்மா நீரின் தெய்வம், கருணை மலர் போலே வாழும் அவநீர் போற்றி புனித நதி, பரமசக்தி நீயே சுத்தி. வணக்கம். அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயத்தினுடைய தேர் திருவிழா நிகழ்ச்சி வருடந்தோறும் வைகாசி மாதம் நடந்து வருகிறது. இது பல முன்னோர்களால் இருந்து நடத்தி வரக்கூடிய ஒரு பெரிய மாபெரும் நிகழ்ச்சியாகும். இந்த கங்கையம்மன் ஆலயத்திலே ஒரு சிறப்பான அம்சங்கள் என்னவென்றால், வேலூர் மாவட்டத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு அம்மன் திருவிழா எது என்று கேட்டால் சத்துவாச்சாரி அம்மன் திருவிழா. இந்த திருவிழாவிற்கு வேண்டுதல் நிறைய வைத்து நேர்த்திக் கடன்களை செலுத்தி மகிழ்வது மக்கள் வழக்கம். இந்த ஊரை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, மாவட்டத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, இங்கே வெளியூரிலே இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, வெளிநாடுகளே சென்றிருப்பவர்கள் கூட நேர்த்திக் கடனை செய்வதற்காக இந்த அம்மனுடைய திருவிழாவுக்கு வருகை தந்து பொங்கலிட்டு அவர்கள் நேர்த்திக் கடனை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள், மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நேரத்தில் சொல்லிக்கொண்டு, இந்த நிகழ்ச்சி இந்த மாதம் 27/5/25 செவ்வாய்க்கிழமை காப்பு கட்டுதல் நடந்தது. அதைத் தொடர்ந்து உற்சவம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் 30/5/2025 என்று மறுகாப்பு கட்டும் விழா நடைபெற இருக்கிறது. அதைத் தொடர்ந்து வருகிற செவ்வாய்க்கிழமை தேர் திருவிழா மிக சிறப்பான முறையிலே நடைபெற உள்ளது. தேர் திருவிழாவிலே அம்மன் சிரசு தேரிலே அமர்ந்து வீதி உலா பவனி வருவார்கள். புஷ்ப பல்லக்கிலே அம்மன் பவனி வருவார்கள். அதே போன்று அந்த நிகழ்ச்சியிலே பல்வேறுபட்ட சிலம்பாட்டம், பொய்க்கால் குதிரை, கரகாட்டம் போன்ற பல நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடந்து அன்றைய தினம் இரவு வானவேடிக்கையோடு ஒரு லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு மகிழ்வார்கள் என்பது நேரத்திலே சொல்லிக்கொண்டு, மறுநாள் புதன்கிழமை காலை சுமார் 10 மணி அளவிலே அம்மன் சிரசேற்றம் விசுரூப காட்சி. அந்த விசுரூப காட்சி அன்று புதன்கிழமை கிட்டத்தட்ட வேலூர் மாவட்டத்திலே உள்ளவர்களும் சரி, வெளி மாவட்டத்திலே உள்ளவர்களும் சரி, கலந்து கொள்ளக்கூடியவர்கள் 4 லட்சம் மக்கள் வந்து இந்த அம்மனை வழிபட்டு நேர்த்திக்கடனை செலுத்தி கொண்டு பொங்கலிட்டு வழிபட்டு மனமகிழ்ச்சியாக எல்லா
கோரிக்கைகளும் நிறைவேற்றி தரக்கூடிய கேட்டதை கேட்டபடியே வேண்டியதை வேண்டியபடியே கொடுக்கக்கூடிய இந்த சத்துவாச்சாரி கங்கையம்மனுக்கு பெரிய ஒரு வரம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை நிறைய பேர் கலந்து கொண்டு அந்த வரத்தை பெற்று மகிழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது நேரத்தில் சொல்லி, குழந்தை இல்லாதவர்களுக்கு அம்மனுடைய தொப்புள் மண் எடுத்து அந்த மண்ணை சாப்பிட்டு குழந்தை வரம் நிறைய பேர் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று இந்த அம்மனுடைய சிறப்பு என்னவென்றால், எந்த கோரிக்கையை வைத்து வேண்டி இருக்கிறோமோ அந்த கோரிக்கையை நிறைவேற்றிய பிறகு அந்த மக்கள் வேண்டுதலை வைத்து நிறைவேற்றி முடிந்ததை நன்றி சொல்லும் வகையிலே கலந்து கொள்வது தான் இந்த கங்கையம்மனுடைய தேர் திருவிழா. இந்த தேர் திருவிழாவிலே அவர்கள் நேர்த்திக்கடன் செலுத்துவதற்கு காரணமே அந்த வேண்டுதல்கள் நிறைவேற்றப்பட்டு அந்த வேண்டுதல்களுடைய பயன் பெற்று அந்த பயனை நன்றி செலுத்தும் வகையிலே தான் இந்த தேர் திருவிழாவில் அவ்வளோ மக்களும் கலந்து கொண்டு மகிழ்கிறார்கள் என்ற நேரத்திலே சொல்லி, அந்த திருவிழாவுக்கு எல்லா விதமான நகரத்தில் உள்ள மக்களும் வேலூர் மாவட்டத்தில் உள்ள மக்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி, இந்த தேர் திருவிழா புதன்கிழமை அன்று நடக்கக்கூடிய நிகழ்ச்சியிலே புதன்கிழமை நடக்கக்கூடிய நிகழ்ச்சியிலே கொக்காலிக்கட்டை என்று சொல்லக்கூடிய 10 அடி உயரம் உள்ள அந்த ஒரே கொம்பிலே நின்று ஆடக்கூடிய நேர்த்திக்கடன் மிகவும் முக்கியமானது ஒன்று. அந்த நேர்த்திக்கடனை எப்போ காப்பு கட்டுகிறோமோ அன்றையில் இருந்து அவர்கள் விரதம் இருந்து காப்பு கட்டி கொண்டு அன்றாடம் வழிபட்டு அந்த நேர்த்திக்கடனை செலுத்துவது புதன்கிழமை செலுத்துவார்கள். அந்த கொம்பு 10 அடி உயரத்திலே தனியாக 2 கால்களை வைத்து ஆடுவார்கள். அது பார்ப்பதற்கு ஆச்சரியமாகவும் அற்புதமாகவும் பிரமிப்பாகவும் இருக்கும். எந்த தங்கு தடையில்லாமல் ஊர்வலம் வீதி வலம் அம்மனை தரிசித்து அந்த நேர்த்திக்கடனை செலுத்திவிட்டு செல்வார்கள் என்பது அது ஒரு முக்கியமான அம்சம் என்பதை நேரத்தில் சொல்லி, இந்த விழாவிலே அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். வேலூர் மக்கள் மற்றும் மற்ற நகரங்களிலே உள்ள மக்கள், குடியாத்தம் போன்ற ஆம்பூர் போன்ற வாணியம்பாடி போன்ற மக்கள் எல்லாம் கலந்து கொள்வார்கள். அனைவரையும் வருக என்று வரவேற்று நன்றி கூறி பாராட்டுகிறேன். நன்றி, வணக்கம். வேலூர் சத்துவாச்சாரி அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் திருவிழாவை முன்னிட்டு இவ்வருடம் 3/6/2025 அன்று இரவு திருவிழாவும் 4/6/2025 அன்று பகல் திருவிழாவும் மிக சிறப்பாக நடைபெற உள்ளது. இவ்விழாவிற்கு பக்த கோடிகளையும் அனைவரையும் வருக என வரவேற்கிறோம். அன்புடன் வரவேற்று மகிழும் மேகலா பில்டர்ஸ் அண்ட் கான்ட்ராக்டர்ஸ் சத்துவாச்சாரி. சத்துவாச்சாரி ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயத்தில் கங்கையம்மன் திருவிழாவை முன்னிட்டு 3/6/2025 அன்று இரவு 7 மணி அளவில் சத்துவாச்சாரி ஸ்ரீ கங்கையம்மன் இசை விழா குழுவின் சார்பாக இசை விழா மிக சிறப்புமாக வருடந்தோறும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இவ்வாண்டு சென்னை புகழ் ஜோஷ்வா சுருதி இசைக்குழுவின் மாபெரும் இன்னிசை விருந்து நடைபெற உள்ளது. எனவே அனைவரும் அதில் பங்கு கொண்டு விழாவினை சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இமயமலையிலே உதித்த நீரே, ஈசனின் ஜடையிலோ ஒடிய பேரே, மண்ணுக்கு வாழ்வை தந்தவளே மாதேவி நின் புனித ஒளியே சரணம். காலங்காலமாய் வழிபட்டோம், கண்கள் நீராக கனிந்தாடும், நஞ்சையும் நீக்கிய நற்கடல் நமக்கு தாயாக நின்றதல். ஏக்கம் துறைக்கும் உன்மகினை விண்ணுலகிலும் புகழ் சிறை, ஆர்த்தி எடுத்து ஆடி பாடி அம்மன் தரிசனம் நாளும் தேடி. கங்கை அம்மா நீரின் தெய்வம், கருணை மலர் போலே வாழும் அவநீர் போற்றி புனித நதி பரமசக்தி நீயே சுத்தி. கங்கை அம்மா நீரின் தெய்வம், கருணை மலர் போலே வாழும் அவநீர் போற்றி புனித நதி பரமசக்தி நீயே சுத்தி. கங்கை அம்மா கண்ணில் தேன், கருணை பெருகும் ஆனந்த வேகம், தங்கமேனி முத்து சிரிப்பு, தாயே
பிறந்த நீரே அம்மா மனதுக்கு தேன் போன்ற தேவி பாபங்கள் களையும் புனித ஜலம் பார்த்தவுடன் நாவே நிம்மதி சரணம் மீது சந்தியரும் கதிராய் சிவன் பாத பூஷணமை நீ ஆடுகின்ற நதி அல்ல நமக்கு ஆதிசக்தி வடிவம் அவன்னையே கங்கை அம்மா கண்ணில் தேன் கருணை பெருகும் ஆனந்த மேகம் தங்கமேனி முத்து சீரிப்பு தாயே வருட தயாவும் கொண்டு தலைமுதல் பிறந்த நீரே அம்மா மனதுக்கு தேன் போன்ற தேவி பாபங்கள் களையும் புனித ஜலம் பார்த்தவுடன் நாவி நிம்மதி சரணா மீது அருள்மிகு வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரி நகரம் ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயத்தினுடைய தேர் திருவிழா நிகழ்ச்சி வருடந்தோறும் வைகாசி மாதம் தொடர்ந்து முன்னோர்கள் காலத்தில் இருந்து நடந்து கொண்டு வருகிறது. இந்த தேர் திருவிழா மிகப்பெரிய பிரம்மாண்டமான திருவிழாவாகும். வேலூர் மாவட்டத்துக்கே ஒரு அம்மன் திருவிழா, ஒரு பெரிய திருவிழா என்று சொன்னால் அது கங்கை அம்மன் திருவிழா தான். திருவிழா 27/5/2025 செவ்வாய்க்கிழமை இரவு 11 மணி அளவிலே காப்பு கட்டப்பட்டு அதை தொடர்ந்து வெள்ளிக்கிழமை மாலை மறுகாப்பு கட்டப்பட்டு அதை தொடர்ந்து அம்மன் அலங்கரிக்கப்பட்டு வீதி உலா வந்து மக்கள் சேவிப்பது வழக்கம். அதை தொடர்ந்து 3/6/2025 செவ்வாய்க்கிழமை இரவு ஒரு பிரம்மாண்டமான தேர் அலங்காரத்துடன் சிரசு ஏற்றம் செய்யப்பட்டு பவனி வருவார்கள். அதைத் தொடர்ந்து புஷ்ப பல்லக்கு, ஒரு பிரம்மாண்டமான புஷ்ப பல்லக்கு உருவாக்கப்பட்டு அந்த புஷ்ப பல்லக்கிலே அம்மன் பவனி வருவார்கள். அந்த நேரத்திலே சிலம்பாட்டம், பொய்க்கால் குதிரை, கரகாட்டம், வானவேடிக்கை, இன்னும் பற்பல விளையாட்டு நிகழ்ச்சிகள் அற்புதமான முறையிலே நடந்து தெய்வம் அம்மன் திருப்பூதி விழா வந்து தேர் மறுநாள் காலை 10 மணி அளவிலே நீலையை அடையும். செவ்வாய்க்கிழமை இரவு 2 கச்சேரிகள் இருக்கிறது. மிகப்பெரிய கச்சேரி, இசை கச்சேரி நடைபெறுகிறது. அதைத் தொடர்ந்து புதன்கிழமை மாலை ஒரு இசை கச்சேரி நடைபெறுகிறது. புதன்கிழமை 10:30-11 மணி அளவிலே அம்மன் விஸ்வரூப காட்சி தருவார்கள். அந்த விஸ்வரூப காட்சியை காண வரக்கூடிய பக்தர்கள் குறைந்தபட்சம் 4 லட்சம் பக்தர்கள், 4,5 லட்சம் பக்தர்கள் வந்து அந்த வழிபடுவார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த அம்மன் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவர். அம்மன் பற்பல வேண்டுதல்களை நிறைவேற்றி அந்த வேண்டுதல்கள் நிறைவேற்றப்பட்டு இந்த விழாவிலே தான் அந்த நேர்த்திக்கடனை நிறைவு செய்து கொள்வதற்காக மக்கள் எந்த மாவட்டத்திலே இருந்தாலும் சரி, எந்த மாநிலத்திலே வேலை செய்து கொண்டிருந்தாலும் சரி, வெளிநாடுகளிலே இருந்தாலும் கூட இந்த வைகாசி மாதம் கங்கை அம்மன் திருவிழாவுக்கு வந்து சேர்ந்து தங்களுடைய நேர்த்திக்கடனை பொங்கலிட்டு தீர்த்து கொள்வார்கள். சிறப்பான முறையில் நடந்து வருகிற இந்த
அற்புதமான கங்கையம்மன் திருவிழா. அதிலே இன்னும் பற்பல முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சிகள் இருக்கிறது. அதிலே ஒன்று குக்கேலிக்கட்டை, அது நேர்த்திக்கடன். காகிதப்பட்டறை, ரங்காபுரம், அலுமேறு ரங்காபுரம் சத்துவாச்சாரி சார்ந்தவர்களும் சேர்ந்து என்றைக்கு காப்பு கட்டுகிறோமோ அன்றைக்கு அவர்கள் காப்பு கட்டுக்கொண்டு அது அன்னையிலிருந்தே அவர்கள் ட்ரைனிங் எடுத்து 10 அடி உயரம் உள்ள ஒத்த கட்டையிலே 2 கட்டையிலே 2 கால்களை வைத்து வீதி விழா வந்து அம்மன் அருகே வந்து 1 மணி அளவுக்கு அவர்களுடைய ஆட்டத்தை நடனத்தை ஆடி காண்பித்து அம்மனிடம் நேராக வந்து அந்த 2 குக்கேலி கட்டையோடவே வந்து தரிசித்து நேர்த்திக்கடனை நிறைவேற்றிக் கொள்வார்கள் என்பது இந்த நேரத்திலே மகிழ்ச்சியாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போன்று இன்னும் பற்பல நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அம்மனுடைய தொப்புள் மண் அன்றைய புதன்கிழமை மாலை இரவு 9 மணி அளவிலே கிடைக்கும். அது அன்னைக்கு கிடைக்கப்பெறும் என்பது காரணத்தினாலே பல ஆயிரக்கணக்கான மக்கள் அதை காத்திருந்து அந்த தொப்புள் மண்ணை எடுத்து யார் அந்த வீட்டிலே குழந்தை வரம் இல்லாத இருக்கிறார்களோ, அந்த குடும்பத்தில் யாருக்கு குழந்தை இல்லாமல் இருக்கிறதோ அந்த தொப்புள் மண்ணை சாப்பிட்டு குழந்தை வரம் நிறைவேறப்பட்டு அடுத்து நேர்த்திக்கடனை வந்து செலுத்துவார்கள் என்பது தொடர்ந்து நடைபெறக்கூடிய ஒரு முக்கியமான அம்சமான ஒரு நிகழ்ச்சி. இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளெல்லாம் இந்த அம்மன் நிலையத்தில் நடைபெறுகிறது. வியாபாரம் வளர்ச்சி பெறவும், தொழில் வளம் பெறவும், குழந்தைகள் கல்வி ஞானம் பெறவும், சரஸ்வதி கடாட்சம் கிடைக்கவும், குழந்தைகளுக்கு மேற்படிப்பில் ஏற்படக்கூடிய எந்த தடையாக இருந்தாலும் அம்மனிடத்திலே வேண்டிக் கொண்டு அந்த வேண்டுதலை நிறைவேற்றி கொண்டால் அது நல்ல விதமாக நடந்து படிப்பை முடித்து நல்ல சிறப்பான முறையிலே அந்த கல்வியை நிறைவு செய்து அவர்கள் வேலைக்கு சென்று வளமோடு வாழ்கிறார்கள், வளமோடு இருக்கிறார்கள் என்பதற்கு மகிழ்ச்சிகரமான நிலையிலே அவர்கள் வந்து அந்த வேண்டுதலை நிறைவேற்றி செல்கிறார்கள். நாங்களும் பார்த்து கொண்டு இருக்கிறோம், மக்களும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட காரணத்தினாலே தான் குறைந்தபட்சம் 4-4.5 லட்சம் ஜனங்கள் வந்து அந்த நேர்த்திக்கடனை செலுத்துவதும் காண்பதும் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே விளையாட்டு அரங்கங்கள், இந்த ரங்கராட்டினம் போன்ற விளையாட்டு அரங்கங்கள், குழந்தைகளுக்கு பொழுதுபோக்கு உரிய அமைப்புகளெல்லாம் இதில் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது. அந்த வகையிலே இது சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை தத்துவாச்சாரி செங்குந்த சமுதாயமும் செங்குந்த கமிட்டியினுடைய சார்பாக அதனுடைய நிர்வாகம் இணைந்து இந்த நடத்தி கொண்டிருக்கிறது என்ற நேரத்தில் சொல்லிக்கொண்டு, இந்த கமிட்டியின் செயலாளராக என்ற முறையிலே எஸ்.எம். சுந்தரமாகிய நான் அந்த நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய அத்தனை மக்களையும் வருக 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 என்று வரவேற்று மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம். சிவன் பாத பூஷணமாய் நீர் ஆடுகின்ற நதி அல்ல நமக்கு ஆதிசக்தி வடிவம் அன்னையே. சனா மீது சங்கு எழும் கதிராய் சிவன் பாத பூஷணமாய் நீர் ஆடுகின்ற நதி அல்ல நமக்கு ஆதிசக்தி வடிவம் அன்னையே. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லைங்க, லைக் பட்டன் அழுத்தி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் மைண்ட் ப்ளோயிங் வேலூர் யூடியூப் சேனலின் நன்றி, வணக்கம்.